ராமதாஸ் குலதெய்வம், அன்புமணி எதிர்காலம் என்று லெட்டர் ஹெட்ல கூட 2 படத்தையும் போட்டிருக்கிறார். இது குடும்ப விவகாரமாக கூட நம்ம பார்க்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல முகுந்தன் டாக்டர் அன்புமணியுடைய சகோதரி மகன், அந்த சகோதரியுடைய இன்னொரு மகனுக்கு தான் தன்னுடைய மகளை கொடுத்திருக்கிறார். ஸோ பல வகைகளில் உறவினர்கள், இதில் இந்த குடும்ப சிக்கல்கள், அரசியல் சிக்கல்கள், கூட்டணி சிக்கல்கள் அப்படின்னு எல்லாம் பரபரக்க நம்ம பார்க்கின்றோம். திரு டிவி சோமு நம்மோடு இணைகிறார். டாக்டர் ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் மீது வைத்திருக்கக்கூடிய புகார்கள் ரொம்ப சாதாரணமானவை அல்ல. அவர் தன்னுடைய தாயை தாக்க முற்பட்டாருங்கிற அளவுக்கு போயிருக்கிறார். இந்த கூட்டணி விவகாரத்திலெல்லாம் பாஜகவெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறார். இது இனி ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம ஏற்கனவே கேட்டது போல நீரடித்து நீர் விலகாதுன்னு சரியாயிடுமா? இல்லை 14 பஞ்சாயத்துல தீராது இவ்வளோ பெரிய பரபரப்புக்கு பிறகு தீர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனையை பாக்குறப்ப இது டாக்டர் ராமதாசுடைய ஒரு பதட்டமான முடிவுகள் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் முகுந்தனை நியமிக்கிறாரு. அந்த முகுந்தன் ஏற்கனவே நியமிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய அளவுல தன்னுடைய பொறுப்புல செயல்படல. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கான ராஜினாமா கடிதமும் கொடுத்திருக்கிறாரு. ஆக ராமதாஸை தவிர அவரது குடும்பத்தினரே கூட ராமதாசுடைய நடவடிக்கைகளை விரும்புற மாதிரி தெரியல. இன்னைக்கு காலையில இவர் மிக கடுமையான குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னார் ராமதாஸ் அன்புமணி மேல. அதற்கு அப்புறமும் பேச்சுக்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்ததன் மூலமாக இப்ப முகுந்தன் விலகி இருக்கிறாரு. இவர் யாரை நியமிக்கிறாரோ அவர் உறுதிப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு தானே அவர் சொல்லியிருக்கணும். அவர் செய்த இன்னொரு முக்கிய தவறு என்ன அப்படின்னா, கட்சி அப்படிங்கிற குடும்பங்கிறது ஒரு பக்கம், அதை தாண்டி கட்சின்னு வர்றப்ப அதற்கான சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இருக்கு. அதன்படி முகுந்தனை நியமிக்கவும் இல்லை, அதன்படி தலைவர் அன்புமணிய செயல் தலைவர் ஆக்குறன்னு சொல்லவும் இல்லை. எல்லாமே அவருடைய அதே போல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு இதே மாதிரியான அரசியல் குடும்பத்துல நடந்த அடிதடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க மூலமா சொல்லியே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணமா மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி மூக்க அழகிரி மூக்க ஸ்டாலினை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை மனதை ரொம்ப புண்படுத்திருச்சு, அவருடைய உயிரை பற்றி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதே போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு பாமகவில் நடக்குதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமா இருக்கிறது ராமதாஸ் அவர்களை தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் ஒரு திட்டமிடாமலேயே, உதாரணமா இப்ப அவர் நினைச்சதை செய்யணும், இப்ப முகுந்தனை கொண்டு வரணும், ஒரு அன்புமணியை தலைவர்கள் செயல் தலைவர் ஆக்கணும், இதெல்லாம் நினைச்சாருன்னா அதை கட்சியின் சட்ட விதிப்படி எல்லாரையும் கூட்டி பேசி முறைப்படி பண்ணியிருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்காது அப்படின்னு தான் தோணுது. நீங்க இந்த விதியை பத்தி எடுக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் இது ஒரு ஸ்பிளிட் நோக்கி போகுது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போகும்னா, தேர்தல் ஆணையம் இதை எப்படி பார்க்கும்? அந்த கட்சியுடைய சட்ட விதி என்ன சொல்லுது? டாக்டர் அன்புமணி நான் தலைவராக தொடர்றேன் அப்படிங்கிறார், அதுதாங்க ரெஜிஸ்டரா இருக்குமா? யார் இறுதி முடிவு? டாக்டர் ராமதாஸுக்கு அவரை நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? இதெல்லாமும் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்பிளிட் நோக்கியோ இல்லாட்டி ஒரு தாவா நோக்கியோ இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு பார்க்கலாமா? ஒரு அது போகாது. ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொண்டால் ஒரு 3% பாமகல 3% நிர்வாகிகள் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு. ஏன்னா ஏற்கனவே ராமதாஸ் கூட்டத்துல 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள், 216 பேர் அங்க வந்ததே 10 பேர் தான். அப்ப இதுல இருந்த கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது அதுல ஒரு டிசெப்ஷன் இன்வால்வ்ங்கிறாரு டாக்டர் ராமதாஸ். அவங்களெல்லாம் தவறா வழி நடத்தினார், பொய் சொன்னார், அவங்கள்ட்ட என்ன நீக்க போறாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வரல அப்படிங்கிற அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. அதுல நான் செத்து பிழைத்தேன் வர சொல்றாரு. இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருந்தால் இந்நேரம் அன்னைக்கு வரல, நாங்க இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி யாராவது சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்ப இது அந்த காலம் கிடையாது. இப்ப சோசியல் மீடியா காலம் இது. அடுத்த செகண்டே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் மேல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் விசாரித்த வரைக்கும் சரி, நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்கள் சில பேர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அடிமட்டத்துல மிக வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது கோபம் அப்படிங்கிறது இல்ல, வருத்தம். ஆனா இன்னைக்கு ராமதாஸ் பேசுறதுல இருந்து
அவர் மேல இவங்களுக்கு வருத்தத்தை தாண்டி கோபம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் அவங்களுக்கு அப்படி வருமா, கோபம் வருமா? இருதலை கொள்ளியிருந்தா தவிப்பாங்க, ஐயோ நம்ம எந்த பக்கம் எடுக்கிறதுன்னு தெரியாம. ஆனா வந்து அவங்க ஒரு ஐயான்னு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க அவங்க தொண்டர்கள். அன்புமணியை முகுந்தன் சொல்றது போல எதிர்காலம்னு பார்ப்பாங்க. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிப்பாங்களா, இல்ல கிளியரா ஒரு பொசிஷன் எடுப்பாங்களா? எடுக்க முடியுமா அவங்களால? கிளியரா ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ராமதாஸே பண்ணிட்டார். ஏன்னா இப்ப அன்புமணி ராமதாஸுடைய மௌனம் அது ஒரு பிளஸ்ஸா இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு. அடுத்தது இப்ப சில நாட்களுக்கு முன்னால் பேசுறப்ப நான் என்ன தப்பு ஐயா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையோட தான் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா அந்த நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அன்புமணி நோக்கி இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும். ராமதாஸிலிருந்து விலகுவதற்கான ஒரு சூழல் வரும். அப்படி வந்தால் அந்த கட்சிக்கு நல்லதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.